நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 15. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வசனம் ஒரு விஷயத்தை தெளிவா காண்பிக்குது இல்லையா? பயமானது அடிமைத்தனத்தின் ஆவி. அது பிசாசினால நமக்குள்ளார உண்டு பண்ணப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாகவோ இல்ல சில மனிதர்கள் நிமித்தமாகவோ இல்ல நம்முடைய உடல்நல குறைவாலேயோ இல்ல நம்முடைய உறவுகளாலேயோ ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதனால பயத்திற்குள்ளார கொண்டு போகிறது அடிமைத்தனத்தின் ஆவியாக இருக்கு. அதுல இருந்து நம்ம எந்த விஷயத்திலையும் முன்னேறி செல்ல விடாத. அந்த பயத்தை நாம எதிர்கொள்ளாம போனோம்னா சில நேரங்கள்ல அதுவே நம்மை பாவத்துல விழப்பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்மை அது பின்தங்கி நிற்க செய்யும். இப்படி நம்மை பின்னடைய செய்கிற பயத்தின் ஆவிய நாம பெற்றுக்கொள்ளல. நாம பெற்றுக்கொண்டது அப்பா பிதாவேன்னு தேவனை நோக்கி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நாம ஒவ்வொருத்தருமே பெற்றிருக்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படி பிள்ளை என்னும் அதிகாரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட நாம ஏன் பயத்துல மாறுகிறவர்களாக இருக்கிறோம்? ஏன்னா நாம போதிக்கப்பட்ட சத்தியத்தை நாம சரியாக புரிந்து கொள்ளாம இருப்பதனால. அநேக நேரங்கள்ல இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய, அதாவது அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய உரிமையை நாம எதை வச்சு பார்க்கிறோம்னா நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை வச்சு. அந்தபடியான ஆசீர்வாதங்களை போக்கஸ் பண்ணி இந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா அதுல நாம நிலைச்சு நிற்க முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளா ஆசீர்வாதமும் கிருபையும் டிஃபால்ட்டா நமக்கு வந்து சேரும். ஆனா நாம ஆண்டுடைய பிள்ளைகளா நம்முடைய சூழ்நிலை பார்த்து பயப்படாம அவர் தாமே நம்முடைய பிதாவாக இருப்பதனால இதை கடந்து செல்ல முடியுங்கிற தைரியம் நமக்குள்ளார உண்டாகிறது தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதின் அடையாளமா இருக்கு. நேற்றைய தினத்திலே நாம பார்த்தபடி வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுமே கொடுத்திருக்காருன்னு. பயமுள்ள ஆவி நமக்குள்ளார வராம இருக்கிறதுக்கு நமக்குள்ளார தெளிந்த புத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆவியவே தேவன் நமக்கு கொடுத்திருக்காருங்கிறத 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளார பயத்தின் ஆவி ஆளுகை செய்துனா நாம இந்த உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தவர்களாக சில காரியங்களை கண்டு பயந்து விசுவாச குறைச்சல் உண்டாகிறவர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாகவா அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. ஆவின் அனுகிரகத்தை அவங்க பெந்தகோஸ்தே நாள்ல பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அவங்களுடைய ஊழியம் எவ்வளவு வல்லமையாக இருந்தது. அவங்க ஆசீர்வாதத்தை நோக்கி போனாங்களா இல்ல தங்களுடைய குடும்ப தேவைகளை நோக்கி போனாங்களா? அவங்க தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமா எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலையும் முன்னோக்கி சென்றவர்களா இருந்தாங்க இல்லையா? துன்பப்பட்ட போதும் அவங்க எதற்கும் பின்னடைவு அடையாதவர்களாக இருந்தாங்க இல்லையா? இது எதனால? அவங்க பெற்றிருக்கிற ஆவியின் அதிகாரத்தை உணர்ந்ததுனால. அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாகவே நாமும் இருக்கோம் இல்லையா? நமக்குள்ளாரையும் சூழ்நிலை பார்த்து பயம் வரக்கூடாது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமா நாம் எல்லாரும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா பூர்வ நாட்கள் இருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. ஆனாலும் அவங்க எவ்வளவு தைரியத்தோடு இருந்தாங்க. தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டோம்னா அவர் சின்ன வயசுலயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. ஆனா அதற்கு பிற்பாடு அவர் 40 வயசுல ராஜாவாகும் வரைக்கும் அநேக பாடுகளை கடந்து வந்தாரு. அதுக்கு பிற்பாடும் பாடுகளை கடந்திருக்கிறாரு. ஆனா எதற்குமே அவர் பயந்து பின்தங்கி நிற்கல. அவர் எல்லா காரியத்திலுமே தேவனை நம்பி முன்னோக்கி சென்றவரா இருக்கார் இல்லையா? அதுலயும் தன்னுடைய சிறு வயதிலேயே கோலியாத்தை எதிர்த்து நிற்க அவர் எவ்வளவு துணிந்து செயல்பட்டாரு. சவுல் ராஜா கொடுத்த ஆயுதங்களை கூட வேணான்னு சொல்லிட்டு என்ன சிங்கத்தின் கைக்கும் கடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார்னு சொல்றாரு இல்லையா? இப்படிப்பட்ட தெளிந்த புத்தி உள்ளவராக அல்லவா அவர் இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம மொத்த படையுமே அவ்வளவு பெரிய அரக்கனுக்கு பயந்து நிற்கும் போது அவர் மாத்திரம் தைரியமாக கோலியாத் முன்பாக நிற்கிறாரு. அவனிடத்துல போய் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல
வருகிறாய்? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தாலே இடத்தில் வருகிறேன்னு சொல்றாரு இல்லையா? இப்படியான தைரியத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரு? தேவனுடைய வல்லமையை விளங்கி கொண்டதால. அப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாத போதே அவங்க தேவன் பேர்ல அவ்வளவு பற்றுதலா இருந்து தைரியமாக முன்னோக்கி சென்ற போது நமக்குள்ளார அந்த தைரியம் ஏன் காணப்படுகிறது இல்ல? தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிது. அவர் எந்த இடத்துலயும் நம்மை விட்டு கொடுக்க போறதில்ல. நாம் அவரை உறுதியா பற்றி கொண்டோம்னா நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் சில கடினங்கள் வரும்போது அதுவும் நன்மைக்காகவேன்றதை அறிந்து கொண்டு கடந்து செல்கிறவர்களாக இருப்போம். அப்படியான தெளிந்த புத்தியுள்ளவர்களாக தேவனை பற்றி கொண்டு அடிமைத்தனத்தின் ஆவியாக பயத்தை உடையவர்களாக நாம ஒரு நாளும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பயம் என்னும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்காம அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாகிய நாங்க ஒரு நாளும் அடிமைத்தனத்தின் ஆவியாகிய பயத்திற்குள்ளார போகக்கூடாதுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்க பெற்றிருக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாம இருக்க தேவரீர் எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ராஜா. ஆம் தகப்பனே, ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் அப்பா பிதாவேன்னு உம்மை நோக்கி பார்க்காம அதிகாரத்தை எங்கள் கைகளில் கொடுத்துருக்கீங்கன்னு எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் முன்னோக்கி செல்பவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்துடலுங்கப்பா. அப்படியே நீங்கள் அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.